திருமண வயதை 21ஆக உயர்த்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை தெரிவித்திருக்கிறது. நடைமுறை யதார்த்தங்களின்படி வயது வரம்பு உயர்த்தப்பட வேண்டுமா அல்லது தற்போதைய நிலையிலேயே தொடரலாமா என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். பதினெட்டுன்னும்போது அது கன்சீவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அதெல்லாம் வந்து குழந்தைய பார்த்துக்கிற ஒரு மெச்சூர் வராது. அதனால் 21 தான் கரெக்டான வயசு. 18லாம் ரொம்ப சின்ன வயசில் இல்லை, பேபிலாம் ஃபார்ம் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 21 வயசுக்கு மேரேஜ் ஆனால் 22க்குள்ள பேபி ஆனால் கூட 23ல் குழந்தைய பார்த்துக்கிற ஒரு பக்குவம் வரும். 18 வயதுலேருந்து 21 வயதுன்றது ஒரு நல்ல இதுதான். அந்த மெச்சூரிட்டி வரணும், பொறுப்புணர்ச்சி பசங்களுக்கு. இப்போல்லாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவாகிடுறாங்க. வயசானவங்க பஸ்ஸில் போய் நின்னா கூட சின்ன பசங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க, இடம் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ வீக்னஸ். அதனால 21 வயசுன்றது நல்ல ஒரு இதுதான். 21 வயசில் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணும் ஒரு நல்ல முதிர்ச்சி தன்மையை, ஒரு நல்ல பக்குவத்தை அடையும். அப்போ அந்த பொண்ணு ஒரு தாய்மடை அடைஞ்சதுன்னா அதுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து நல்ல திடகாத்திரமாகவும் நோய் இல்லாமையும் நல்லபடியாக இருக்கும். மன ரீதியாக உடல் ரீதியாகவும் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அதனால் வந்து 18 வயது பெண் அப்படிங்கிறத விட 21 வயது பெண் அப்படின்னா ஒரு பூர்ணமான பெண். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் அவருடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும் ஒரு சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அவளை எதிர்கொள்கிற விஷயத்துக்கும் அந்த 21 வயதுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட விஷயத்தினால அது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படுது. அண்ணா அப்பா தம்பிக்கிட்ட எப்படி பேசணும், அம்மா அப்பாட்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசணும், ஒரு தெளிவு அடைகிற வயசே 19 தாண்டி 21. அவங்களுக்கு ஓட்டு உரிமையாக அதான் கொடுக்குறாங்க. அதனால் அந்த 21 வயசு சரியான வயசு. நீதிமன்றம் சரியாக தான் கொடுத்துருக்காங்க.